வணக்கம். சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வரவேற்கிறோம். கடந்த வீடியோல நாம சுகர்னால வர டயபெட்டிக் ரெட்டினோபதி, அதுபோல உலகத்துல எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் இல்லாத ஜெனடிக் டிசார்டரான ஆர்பி, அதாவது மாலைக்கண் போன்ற தீராத வியாதிகளுக்கு சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல் எவ்வளவு அற்புதமா ட்ரீட்மெண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பேஷண்ட்ஸோட வார்த்தைகளையும் கேட்டோம். அதுல பெரிய பெரிய அலோபதி டாக்டர்ஸ்களும் இருக்காங்க. சரி, இந்த வீடியோல நாம குளுக்கோமா, அதாவது கண் அழுத்த நோய், இதுவும் ஒரு தீராத கண் நோய். இது மூலமா ஆப்டிக் நர்வ், அதாவது கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு பார்வை இழந்து போகுது. இதற்கான ட்ரீட்மெண்ட் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, உலகத்துல பார்வையை இழக்க காரணமான நோய்கள்ல இந்த குளுக்கோமா 2வது இடத்துல இருக்கு. அப்போ குளுக்கோமானால வரக்கூடிய கண் பிரச்சனைகள் இவ்ளோ மோசமா இருக்கும்போது இதுக்கான ட்ரீட்மெண்ட் இல்லாம போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியம் உண்டாகலாம். இதற்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு. எங்கன்னா சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. குளுக்கோமால வர கண் நரம்புகள் பிரச்சனைகளுக்கு எவ்வளவோ சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் செஞ்சு பேஷண்ட்ஸோட கண்கள்ல மகிழ்ச்சியை உண்டாக்குபவர் தான் சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல் நிறுவனர், வைத்திய ரத்னா விருது பெற்ற டாக்டர் அசோக் சூரியவம்சி அவர்கள். அவர் PhD, மாஸ்டர்ஸ் இன் நேச்சுரல் ஹெர்பல் மெடிசன் லண்டன்ல முடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் குவாலிஃபைட் ஹோமியோபாத் ஃப்ரம் UK. டாக்டர் ஷில்பா அவர்கள் மற்றும் டாக்டர் திவ்யா அவர்கள் இவர்கள் ரெட்டினா தெரப்பியில் மிகுந்த அனுபவம் கொண்டவர்கள். இனி குளுக்கோமால வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் அவற்றின் ட்ரீட்மெண்ட் விவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் டாக்டர் சார், இந்த குளுக்கோமா பத்தியும் இது எதனால வருதுங்கிறத பத்தியும் கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? கிளாக்கோமா, இத குளுக்கோமான்னு கூட சொல்லுவாங்க. இத தமிழ்ல கண்ணழுத்த நோய்னு சொல்லுவாங்க. பொதுவா எல்லாருக்கும் கண்ணுல எப்பவும் ஒரு பிரஷர் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். அத இன்ட்ராகுலர் பிரஷர்னு சொல்லுவாங்க. அது 10 to 20 mm Hg இருக்கும். எப்பெல்லாம் இந்த பிரஷர் 20 தாண்டுதோ அப்போ கண் பிரச்சனை ஆரம்பமாகுது. அதத்தான் குளுக்கோமான்னு சொல்லுவாங்க. இந்த குளுக்கோமாவால கண்ணுல அழுத்தம் அதிகமாகி ஆப்டிக் நர்வ், அதாவது கண் நரம்பு பாதிக்கப்படுது. இத ஆப்டிக் எட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்டிக் நர்வ்ல பாதிப்பு அதிகமானா பேஷண்ட்டுக்கு பார்வை குறைஞ்சுக்கிட்டே போகும். கடைசியில கம்ப்ளீட்டா பிளைண்ட்னஸ் வர வாய்ப்பு இருக்கு. டாக்டர் திவ்யா மேம், இந்த குளுக்கோமா வரக்கூடிய காரணங்கள் என்னன்னு சொல்றீங்களா? குளுக்கோமா இது ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ். இது ஃபேமிலில யாருக்காவது இருந்தா வரும். இது டயபெட்டிஸ் மூலமாவோ ஹைப்பர் டென்ஷன் மூலமாவோ கண்கள்ல இன்ஜுரி ஆகிறதுனால கூட வரலாம். ஐ மயோபியா பேஷண்ட்ஸ் கூட இது வரலாம். இன்னும் கண்ல போஸ்ட் சர்ஜரி ஏதாவது ஆயிருந்தா கூட இது வரலாம். அது மட்டும் இல்லாம கண்ல இன்ஃபெக்ஷன்ஸ் ஆனவங்களுக்கு கூட இது வரலாம். ஸ்டெராய்டு அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு கூட இது வரலாம். இத ஸ்டெராய்டு இன்டியூஸ்டு குளுக்கோமான்னு கூட சொல்லுவாங்க. இன்னும் ரெட்டினாவோட பிளட் வெசல்ஸ்ல பிளாக் ஆனவங்களுக்கு கூட இது வரும். டாக்டர் ஷில்பா மேம், இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்றீங்களா? குளுக்கோமாவோட முக்கியமான சிம்டம் என்னன்னா டனல் விஷன். டனல் விஷன் அப்படின்னா ஒரு பைப்ல இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சென்டர்ல பார்த்தா நல்லா கிளியரா தெரியும், ஆனா அதை சுத்தி எதுவுமே தெரியாது. இதோட சேர்த்து பிளர் விஷன், ஹெட்ஏக், கண்ல வலி, லைட் பார்க்கும்போது அதை சுத்தி நிறைய கலர்ஸ் தெரியறது, வாமிட்டிங், நோஷியா, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வரும். இதுல எந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் கூட இதை அலட்சியப்படுத்தாம அவங்க உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். டாக்டர் திவ்யா மேம், குளுக்கோமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்றீங்களா? இனிஷியலா கோனியோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. இது மூலமா குளுக்கோமா ஓபன் ஆங்கிளா க்ளோஸ் ஆங்கிளான்னு தெரிய ஆரம்பிச்சிடும். அதை வச்சுதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். குளுக்கோமானால ஆப்டிக் டிஸ்க் எவ்வளோ தூரம் டேமேஜ் ஆயிருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு OCT, RNFL அப்புறம் ONH டெஸ்ட் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். பெரிமெட்ரினால விஷுவல் ஃபீல்ட் டிஃபெக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இந்த டெஸ்ட்டுகளை மட்டும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கணும். டாக்டர் அசோக் சார், இந்த குளுக்கோமாக்கு எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேஷண்ட்ஸ்ல பார்த்தோன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போய் குளுக்கோமாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டோன்னு சொல்றாங்க. ஆனாலும் கண் பிரச்சனை தீரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் உண்டாகிறதுக்கான காரணம் என்ன சார்? இங்கதான் நிறைய பேர் தவறு செய்யறாங்க. குளுக்கோமாங்கிறது கண்ல உருவாகிற ஒரு பிரஷர். இத கண்ல டிராப்ஸ் விடுறது மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும். இத லைஃப் லாங் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும். பிபி இருக்கிறவங்க தினமும் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற மாதிரி அந்த பிரஷரை கண்ட்ரோல்ல வச்சுக்கலன்னா பிரஷர் அதிகமாகி கண் நரம்புகள் மேல அழுத்தம் ஏற்பட்டு பார்வை மங்கலாயிடும். அதை அலட்சியப்படுத்தினா பார்வைய முழுசா இழக்க வாய்ப்பு இருக்கு. பிரஷரை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. ஆனா மங்கலான பார்வையை குணப்படுத்துறதுக்கு
இந்த உலகத்துல எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் இல்ல. ஆனா எங்க சஞ்சீவன் நேத்ராலயால இந்த பிரச்சனைக்கு 25 வருஷமா மிகச்சிறப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது நீங்க குளுக்கோமாவால வர கண் நரம்பு பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ ஷில்பா மேடம், இந்த கண் நரம்பு பிரச்சனைங்கிறது வெறும் குளுக்கோமாவால தான் வரும்னு சொல்றீங்களா? இல்லங்க, இந்த கண் நரம்பு பிரச்சனை குளுக்கோமானால மட்டும் இல்லாம வேற சில வியாதிகள் மூலமாவும் வருது. அதாவது இந்த ஆப்டிக் நியூரோபேத்தி, ஆப்டிக் நியூரைட்டிஸ், பாப்புலோடிமா, AION இந்த மாதிரி நோய்கள்னால கூட கண் நரம்பு அஃபெக்ட் ஆகும். கண் நரம்பு பாதிக்கப்படுறதுக்கு என்ன காரணம் இருந்தாலும் கூட அதுக்கு எங்க சஞ்சீவன் நேத்ராலயாவுல சக்சஸ்ஃபுல்லா ட்ரீட்மெண்ட் பண்றோம். சார், உங்ககிட்ட ஜெனரல் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாம பெரிய பெரிய அலோபதி டாக்டர்ஸ் கூட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு குணமாயிருக்காங்கன்னு கடந்த வீடியோக்கள்ல சொன்னீங்க. அதே போல அவங்களும் உங்களுக்கு நன்றி சொல்லி மெயில் கூட அனுப்பியிருக்காங்க. இப்போ ஒரு பெரிய அலோபதி டாக்டர் குளுக்கோமானால அவருடைய கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு பார்வை மங்கலாயி போய் உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரிஞ்சது. அந்த விவரங்களை பத்தி சொல்றீங்களா? ஆமாங்க, அவர் ரொம்ப சீனியர் டாக்டர். MBBS MD பிசிஷியன். அவரோட மகன் கூட டாக்டர் தான். ஒரு பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ல ICU ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. அவருக்கு குளுக்கோமாவால பிரஷர் அதிகமாகி அவரோட கண் நரம்பு டேமேஜ் ஆகி பார்வைத்திறன் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அவரால் எந்த வேலையும் செய்ய முடியல. அதனால அவர் 40 வருஷமா செஞ்சிட்டு இருந்த பிராக்டிஸை ஸ்டாப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாத நிலைமையில ஒரு பெரிய கண் டாக்டர் போய் சந்திச்சாரு. அவரு கண்ணோட பிரஷரை கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனா பறிபோன பார்வை எப்பவும் வராதுன்னு, இதுக்கு உலகத்துல சொல்யூஷன் எங்கேயுமே இல்லைன்னு கூட சொல்லியிருக்காரு. அதை கேட்டு அவர் ரொம்பவும் வேதனைப்பட்டாரு. வீட்ல 2 அலோபதிக் டாக்டர் இருந்தும் கூட பார்வையை குணப்படுத்திக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டாங்க. அப்போ அவரோட மகனோட கொலீகான இன்னொரு டாக்டர், அவரும் ஒரு MD டயபெட்டாலஜிஸ்ட், அவர் எங்க சஞ்சீவன் நேத்ராலய பத்தி சொல்லி அனுப்பி வச்சாரு. அந்த சமயத்துல அவரோட பார்வை ரொம்பவே மங்கலாய் இருந்துச்சு. அவரால் எதையுமே படிக்க முடியல. முகங்களை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஸ்டேஜ்ல இருந்தாரு. அந்த மாதிரி கண்டிஷன்ல நாங்க உடனடியா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் செஞ்சோம். எங்க ட்ரீட்மெண்ட் மூலமா அவரோட கண் பார்வையில நிறையவே முன்னேற்றம் ஏற்பட்டுருச்சு. இப்போ அவரு நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறாரு. இப்போ அவரோட கண் பார்வை முழுசா குணமாயி பிராக்டிஸ கூட ஆரம்பிச்சிட்டாரு. டாக்டர் சார், நீங்க சொல்றத பார்த்தா இந்த கேஸ்ல 4 அலோபதி டாக்டர்ஸ்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க இல்லையா? ஆமா சுஷ்மா, அந்த சீனியர் டாக்டருடைய மகன் கூட ICU ஸ்பெஷலிஸ்ட். அவர் எங்களுக்கு தேங்க்ஸ் மெயில் கூட அனுப்பி வச்சிருக்காரு. அதை ஒரு தடவை பார்க்கலாம். நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் ICU ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவும் ஒரு டாக்டர் தான். ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனா அவருக்கு 40 வருஷம் அனுபவம் இருக்குது. குளுக்கோமாவால் 8 வருஷமாக அவருடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டு தினம் பார்வை மங்கலாயிட்டே வந்து கடைசியில் அவருடைய டெய்லி கன்சல்ட்டிங்கை கூட நிறுத்த வேண்டியதாகிடுச்சு. அவருக்கு தெரிஞ்ச கண் டாக்டரை சந்தித்த பின்னாடி இது குளுக்கோமாவால் வர பிரச்சனைன்னு தெரிஞ்சுது. அந்த டாக்டர் சொன்ன மாதிரி கண்ணில் ட்ராப்ஸ் போட்டுக்கிட்டா கூட பிரச்சனை மட்டும் தீரவே இல்லை. கடைசியில் அது குளுக்கோமாவால் வர ஆப்டிக் நியூரோபத்தின்னு தெரிஞ்சுது. நானும் ஒரு டாக்டராக இருந்தாலும் கூட என் அப்பாவோட பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஒரு நாள் டயபெட்டாலஜிஸ்டான என்னுடைய கொலீக் மூலமாக சஞ்சீவன் நேத்ராலயா பற்றி தெரிஞ்சுது. உடனே போய் சஞ்சீவன் நேத்ராலயா டாக்டர்ஸை சந்தித்தேன். அவங்க ஆயுர்வேத சிகிச்சையை ஆரம்பித்த 6 மாதத்திலேயே என்னுடைய தந்தையினுடைய கண் பார்வையில் முன்னேற்றம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட பார்வை ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சது. மங்கலான பார்வையிலிருந்து முன்னேறி எழுத்துக்களை படிக்கிற அளவுக்கு முன்னேற்றம் உண்டாயிடுச்சு. என்னுடைய தந்தை ஆப்டிக் நியூரோபத்தியிலிருந்து நல்லபடியாக குணமாயிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கும் ஏர்லி குளுக்கோமா வந்திருக்கிறது தெரிஞ்சு அவங்க முன்ஜாக்கிரதையாக ஆப்டிக் நர்வ்ஸ் எல்லாத்தையும் பலமாக்கிறதுக்காக கொடுத்த ஆயுர்வேத மருந்துகளை பயன்படுத்தி நான் நல்லபடியாக குணமாகிட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். ரியலி கிரேட். பாத்தீங்களா, குளுக்கோமாவை அலட்சியப்படுத்தினா கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஆப்டிக் எட்ரோபி வரும். அதனால பார்வைய முழுசா இழக்க நேரிடும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மங்கலான பார்வைக்கு சஞ்சீவன் நேத்ராலயா எவ்வளவு சிறப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் வெளிநாடுகள்ல இருந்து எவ்வளவு பேரு சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இனி அடுத்த வீடியோல ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன், அதாவது வயசாகிறதுனால வரக்கூடிய கண் பிரச்சனை, இதை ARMDன்னு சொல்லுவாங்க, AMDன்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய அலோபதி டாக்டர் MD, லீடிங் பீடியாட்ரிஷியன், நியோநட்டாலஜிஸ்ட் மற்றும் ஃபெலோஷிப் இன் நியோநட்டாலஜி இன் USA. அவர் கூட ARMDனால நிறைய கஷ்டப்பட்டு தினமும் வர தன்னோட பேஷண்ட்களை பார்க்க முடியாத நிலைமை உண்டாயிடுச்சு. 2 கண்லயும் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் கூட குணமாகாததுனால தன்னோட கசின் மூலமா சஞ்சீவன் நேத்ராலயா ஆயுர்வேதிக் ஐ ஹாஸ்பிட்டல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட விவரங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.